பூமி வெப்பமயமாகுது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ பார்த்தீங்கன்னா எல் நினோ போன்ற மிக மோசமான மக்களை தாக்கக்கூடிய ஒரு சில வெப்பமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதில் மிக முக்கியமாக ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா மரங்கள் நம்ம எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பூமியோட வெப்பநிலை குறைவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதில் ஒரு சில நாடுகளில் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அந்த மரங்கள் வளர்க்கறதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. இதில் ஒரு மிக ஆழமான கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் சுவாசிக்கிறதுக்கு 7-9 மரங்கள் ஆக்சிஜன் காற்று வெளியிட்டாதான் அந்த மனுஷன் சுவாசிக்கிறதுக்கு தேவைப்படும். அதே மனுஷன் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை நல்ல காற்றாக மாற்றுறதுக்கு 400-500 மரங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால மரங்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது மனுஷனுக்கு. அதனால சராசரியா ஒரு மனிதனுக்கு எத்தனை மரங்கள் இருக்கணும்ன்றது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுல கனடா போன்ற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு சராசரியா 8900 மரங்கள் வந்து இருக்குன்றாங்க. அதே ரஷ்யாவில் 4400 மரங்கள் ஒரு மனிதனுக்கு சராசரியா இருக்குன்றாங்க. ஆனா இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு மனிதனுக்கு 28 மரங்கள் தான் இருக்குன்றாங்க. அதை இன்னும் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கு. அதனால நம்ம இந்திய வனவியல் நிறுவனம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, வருங்காலங்களில் கிட்டத்தட்ட மொத்த நிலப்பரப்புல 33% காடுகள் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அது செயலாக்கம் வரல. செயலாக்கப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து மிக உறுதுணையா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இது எல்லாமே வந்து இந்த மரங்களுடைய அளவு நம்ம அதிகப்படுத்த பூமியோட வெப்பநிலை குறைவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அன்பு சொந்தங்கள் அனைவரும் தன்னோட வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மரங்களாவது வச்சு வளர்த்து பாதுகாத்து வைங்க. அடுத்த தலைமுறையை வந்து மிகச்சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும்.